சோத்ரம். நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமையானவர், கர்த்தர் மகிமையானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கேருபீன்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவரீர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதி கனம் மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டு நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதமான உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலையில் உங்களுடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடையாது. காலையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்றும், அவர் பெரியவர் என்றும், அவர் மகிமையானவர் என்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதமான உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கேருபீன்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனுக்குலத்தின் மீட்புக்காக பிறந்தார்.
அவர் பிறக்காதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நாம் இப்படி உட்கார்ந்திருக்க முடியாது. அவர் பிறக்காதிருந்தால் நாம் இன்னும் காட்டு மிராண்டிகளாக இருந்திருப்போம். கர்த்தர் நம்மை நடத்தினார், அழகாய் தம்மை வெளிப்படுத்தினார், நம்மை நன்றாய் உயர்த்தினார். அவர் பிறந்ததினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்தார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவமானவர், கர்த்தர் மகிமையானவர். எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். எங்கள் பிதாவே நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன்னகர் மன்னன் பூவில் வந்தாரே, புல்லணை மீதிலே ஸ்தோத்திரம். பொன்னகர் மன்னன் பூவில் வந்தாரே, புல்லணை மீதிலே ஸ்தோத்திரம். பட்சமுற்று எந்தன் பாவம் தீர்த்த, பட்சமுற்று எந்தன் பாரம் தீர்த்த பெத்தலே வாசனே ஸ்தோத்திரம். பெத்தலே வாசனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொற்கரனே ஓமேகாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பொற்கரனே ஓமேகாவே. மகிமையின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலவெளியிலே, இதுபோல் ஒரு நாளிலே மனுக்குலத்தின் மீட்புக்காக பிறந்தீர் என்ற செய்தி எங்கள் இருதயங்களை சந்தோஷப்படுத்தும்படி உண்டாயிருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். வந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும். முடியாமையிலே வீடுகள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய விலையேறப்பட்ட சமூகம் தங்கும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் பிதாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும்படி எங்கள் பாடல்கள், ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறப்பின் மகிமை, பிறந்தார் என்ற செய்தியும் வருகிறார் என்ற செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஐக்கியங்களில் நடக்கிற ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்தமான ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிமைப்படும், மகிமைப்படும். எங்கள் ஆராதனை மகிமைப்படும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு விஷ் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு அருமையாக ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு தேவனை பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு பாலனாய் பிறந்தார், இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். உன்னதத்தில் தேவ மகிமை, பூமியிலே சமாதானமும். உன்னதத்தில் தேவ மகிமை, பூமியிலே சமாதானமும். மானிடரில் பிரியம் உண்டாவதாக என்று தேவதூதர் பாடிட, இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். விண்ணை வெறுத்த இம்மானுவே விந்தை மனுடவதாரமாய், விண்ணை வெறுத்த இம்மானுவே விந்தை மனுடவதாரமாய், தம்மை பலியாக தந்த ஒளிவர் தம்மை பணிந்திடுவோம் வாரும். இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். ஓடி அலைந்திடும் பாவியை தேடி அழைக்கும் இப்பாலகன், ஓடி அலைந்திடும் பாவியை தேடி அழைக்கும் இப்பாலகன். பாவங்களின் நாசம் பாவிகளின் நேசப்பாதம் பணிந்திடுவோம் வாரும். இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். கைகள் கட்டின தேவாலயம் கர்த்தர் தங்கும் இடமாகுமோ, கைகள் கட்டின தேவாலயம் கர்த்தர் தங்கும் இடமாகுமோ. நம் இதயமதில் இயேசு பிறந்திட நம்மை அழித்திடுவோம் வாரும். இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். அன்பின் சொருபி பாலனே அண்டி வருவோரின் தஞ்சமே, அன்பின் சொருபி பாலனே அண்டி வருவோரின் தஞ்சமே. ஆறுதல் அளித்து அல்லல் அகற்றிடும் ஆண்டவரை பணிவோம் வாரும். இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். ஓடி அலைந்திடும் பாவியே தேடி அழைக்கும் இப்பாலகன், ஓடி அலைந்திடும் பாவியை தேடி அழைக்கும் இப்பாலகன். பாவங்களின் நாச பாவிகளின் நேசப்பாதம் பணிந்திடுவோம் வாரும். இயேசு தேவனே பெத்லஹேமிலே ஏழை கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். கைகள் கட்டின தேவாலயம் கர்த்தர் தங்கும் இடமாகுமோ, கைகள் கட்டின தேவாலயம் கர்த்தர் தங்கும் இடம்
இடமாகுமோ நம் இதயம் அதில் நேசு பிறந்திட நம்மை அழைத்திடுவோம். வாரும் இயேசுதேவனே பெத்லகேமிலே கோலமாய் முன்னனை உள்ளனை மீதிலே பிறந்தார். அன்பின் சொருபி பாலனே அண்டி வருவோரின் தஞ்சமே. அன்பின் சொருபி பாலனே அண்டி வருவோரின் தஞ்சமே. ஆறுதல் அளித்து அல்லல் அகற்றிடும் ஆண்டவரை பணிவோம். வாரும் இயேசுதேவனே பெத்லகேமிலே ஏழை கோலமாய் முன்னனை உள்ளனை மீதிலே பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசுதேவனே பெத்லகேமிலே மாய் முன்னனை உள்ளனை மீதிலே பிறந்தார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். வானத்தில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும் பாதை தவறியே சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைந்தார். தவறியே சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாள். அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாள். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவரே சுவை கண்டடைவோம். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவரே சுவை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். சத்திரத்திலே ஸ்தலமில்லையே சத்திய தேவன் தலை சாய்க்கவே. சத்திரத்திலே ஸ்தலமில்லையே சத்திய தேவன் தலை சாய்க்கவே. தாழ்மை சொருவியே தாழ இறங்கியே தங்கும் தொழுவத்தை கண்டடைவோம். தாழ்மை சொருவியே தாழ இறங்கியே தங்கும்
தொழுவத்தை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஆண்டவர் பிறந்த பெத்லகே ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். ஆண்டவர் பிறந்த பெத்லகே ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஜெனித்தவர். கண்ணார கண்டே நிமச்சத்தை காலாகாலமாக காத்திருந்தே. கண்ணார கண்டே பிரச்சன்யத்தை காலாகாலமாக காத்திருந்தே. என்று சிமியோன் தம் கையில் எடுத்து நம் இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தான். என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நம் இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் தள்ளின கல்லே தலைக்கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். தள்ளின கல்லே தலைக்கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். ஆயர் குடிலீழை பாலகனாய் தோன்றும் தூய பிதா முகம் கண்டடைவோம். ஆயர் குடிலீடை பாலகனாய் தோன்றும் தூய பிதா முகம் கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே.
ஆட்டு தொழுவம் மாதேவ தேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார் தியாகியாய் வளர்ந்தார் பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் பிறந்தார் பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே ஆரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார் மனங்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார் ஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் ஞான நாமம் பெற்றார் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் நாமம் பெற்றார் மேலான நாமம் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட ஆமென் பிறந்தார் அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏமை கோலமதோ கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் வேலை கோலமதோ விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் ஆசையும் நமக்கே வீணாசையும் நமக்கே பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையேங்கும் சாற்றிடுவோம் புசிப்பும் குடிக்கும் தேவராஜமல்ல மரணாவியில் மகிழ்வோம் புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல ஆவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் ஆமென் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார் குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார் அறிந்தவர் யாவருமே
அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாற்றிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் யாவரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூதர்கள் வந்து சேனையாய் அவருடைய பிறப்பை அறிவித்த போது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ ஜனமாகிய நாம் கூடி வருகிற ஒவ்வொரு நேரத்திலேயும் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருக்கும்படி தேவன் நமக்கு ஈவுகளை கிருபைகளை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நாம் துதிக்கிற துதியை பரலோகம் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே
மீட்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே குறைவுகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தால் நிறைவாக்குகிறவர் இங்கு ஒருவேளை வரும்போது குறைவுகளோடு கூட வந்திருக்கலாம், கேள்விகள் பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர் நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். என்னுடைய குறைவுகள் இனி என்னை தடுத்து நிறுத்துவதில்லை. தேவன் என்னை நிறைவாக்கி இருக்கிறார், என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடும்போது மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும்படியாக அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் காலங்களில் விதவிதமா லைட்ஸ் போட்டு விதவிதமாய் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் காலங்களை கொண்டாடுகிறோம், குடிலெல்லாம் ஏற்படுத்தி. ஆனால் அதை தாண்டி உங்களையும் என்னையும் அழகுபடுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். காலங்களை தாண்டி அவருடைய நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து வருகிறது. இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து இந்த வருடத்தின் முடிவு வரைக்குமாக தேவன் நம்மோடு கூட நம்மை அலங்கரித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னை அலங்கரித்தார், அவரின் காரியங்கள் யாவையும் பார்த்து கொண்டார். என் சூழ்நிலைகளை அவருடைய கரத்திலே நான் வைத்த நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் என்னை தேவன் கைவிடவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழக நான் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழக நான் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே.
உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆமென், பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. தேவன் நம்மோடு கூட அசைவாடி அவர் தம்முடைய வல்லமையினால் நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தோற்றுக்கிறபடியினால்
நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறபடினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். நன்றியோடு கூட இந்த நம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளிலே தேவனுக்கு நாங்கள் மகிமையாய் காணப்படும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்மை ஆராதிக்கும்படி நீர் கொடுத்ததான நல்ல சுகத்திற்காய், பலத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே நீர் வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நீ இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாய், எங்களை மகிமைப்படுத்தும்படியாய், எங்களை உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாய் எழும்ப பண்ணும்படியாய், உமக்காக ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம், உம்முடைய பிறப்பு எங்களுக்கு சந்தோஷம், உம்முடைய பிறப்பு எங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷையும் தரவல்ல கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு அல்லமை கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஒவ்வொருவரின் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய கிருபைக்குள்ளே ஆண்டவரே, புதிய நடத்துதலே ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே என்னென்ன வாஞ்சைகளோடு, விருப்பங்களோடு, தேவைகளோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் அதன் காலங்களை நேர்த்தியாய் செய்கிறவர். ஆண்டவரே இந்த இடத்துல எடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீர் செவிசாய்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா வாஞ்சைகளும் விருப்பங்களையும் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். நல்ல அற்புதங்களுடைய அடையாளங்களையும் காணப்பத்தக்கதாய் தங்களுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை இன்னும் ஆண்டவரை ஒருபடி உயர்த்த நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கை கொள்ளவும், ஆண்டவரே உடைய வசனத்தின் உடைய சத்தியத்தின்படி வாழவும், ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படவும் நாங்கள் செபிக்கிறோப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே போதவரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் பிளஸனுக்காய் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காய், ஆண்டவரே நண்பர்களுக்காய், உறவினர்களுக்காய், ஆண்டவரே தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவரை நீர் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கரங்களுக்கு அடங்கியிருந்து உயர்த்தப்படும்படியாய் ஒவ்வொருடைய பலத்த கரத்திற்குள் நீர் வைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆண்டவரே எங்களினால் ஆண்டவரை நீர் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆராதனையும் உடைய கிருபையும் உடைய பிரசன்னமும் ஆண்டவரே உடைய இரக்கமும் உடைய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் ஆண்டவரே காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் வாயினால் நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே வெறும் காதினால் கேட்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, அதை நாங்கள் உட்கொண்டவர்களாய் ஆண்டவரே சந்தோஷப்பட்டவர்களாய் அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையாவும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்திய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ரொம்ப அருமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்குறீங்க. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைத்தா நல்லா தானே இருக்கும்னு. சரி, வாழ்த்து சொல்கிறது மாத்திரம் இல்லை, இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு ஒரு ஃபோட்டோ செஷன் இருக்குது, ஒரு குரூப் ஃபோட்டோ. தயவுசெய்து எல்லாரும் அந்த ஃபோட்டோ செஷனில் இருந்துட்டு போகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிவிப்புகள். நாளை மறுநாள், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் வருடாந்திர உபவாச கூட்டம் நடைபெறும். நாளை காலை 10:30 மணிக்கு, அதே போல் சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அது சாயங்காலம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். சபையார் எல்லாரும் அந்த வருடாந்திர உபவாச ஜபத்தில், விசேஷித்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்கும்போது ஒரு பாடல் பாடப்படும் போது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணிக்கை செலுத்துவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தார், வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர், வியப்புடன் போற்றிடுவோம். விண்ணின் வேந்தன் மண்ணில் பிறந்தார், வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர், வியப்புடன் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, தர்மியான வேளையிலே
இப்படி விலையேறப்பட்ட சமூகம் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். படைக்கப்பட்ட காணிக்கை அங்கீகரியும். தேவநாம மகிமைக்கென்று செலவு பண்ணவும் பண்ணப்படவும் உதவி செய்யும். ஆவியானுடைய பலத்த கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான வேளைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவன் நமக்கு தந்த நல்ல நாட்களுக்காக, நல்ல காலங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருகிற நாளையும், நாளை மறுநாளும், ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே உபவாச ஜெபமாக நடத்துகிறோம். வாருங்கள், நம்மை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு தற்செயலாய் நடந்ததல்ல. கிறிஸ்துவின் பிறப்பு தற்செயலாய் உருவாக்கப்பட்டதல்ல. அது விசேஷமான ஒரு தீர்மானத்தின்படி நடந்த ஒன்று. வாசிக்கலாம். ஒரு வாக்கியத்தை நமக்கு வாசிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். எண்ணாகமம் 27:17. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லையை நொறுக்கி அவரை காண்பேன், இப்பொழுதல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாயும் அல்ல. ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம். இந்த காலவெளியிலே உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். யாக்கோபிலே ஓர் நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுமே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுமே. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய சிந்தையிலே
உலகத்தை உருவாக்கும் திட்டம் உருவான போது அந்த உலகம் யாருக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணின போது தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை ஏற்படுத்த வேண்டும். இந்த மனுக்குலத்திற்காகவே சகலமும் உண்டாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சூரியனாய் இருக்கட்டும், சந்திரனாய் இருக்கட்டும், நட்சத்திரங்களாய் இருக்கட்டும், வானாதி வானங்களாய் இருக்கட்டும், சகலமும் யாருக்காக உருவாக்கப்பட்டது என்றால் நமக்காக உருவாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் உருவாக்கும் போது ஒரு திட்டம் ஏற்பட்டது. அவர் நினைத்தாரு, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது மனுஷன் விழுந்து போனால் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று சொன்னபோது தூதர்களில் யாரும் நான் போகிறேன் என்று முன்வரவில்லை. சர்வ சேனையிடத்திலும் அது விசாரிக்கப்பட்ட போது பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாயிருந்த அவர் எழுந்து நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்றார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். அவர் புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். மனுக்குலத்தின் மீட்புக்கு தேவன் வித்திட்டார். கிறிஸ்து நான் போகிறேன் என்று சொன்னதினாலே தான் வேதம் சொல்லுகிறது, புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டதே. சரி, எழுதினாரு, வச்சுட்டாரான்னு கேட்டா, ஆதாமை ஏவாளை உருவாக்கினார், அழகாய் சிருஷ்டித்தார், சாத்தான் உள்ள விழுந்தான். இந்த வேத புஸ்தகத்தினுடைய முதல் வாக்குத்தத்தம் என்ன என்றால், முதல் வாக்குத்தத்தம் என்ன? பைபிளில் உள்ள முதல் வாக்குத்தத்தம் என்ன? பைபிளில் உள்ள முதல் வாக்குத்தத்தம் என்ன? உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை, அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதுதான் முதல் வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆனால் உடனே நடந்ததா? இல்லை, உடனே நடக்கவில்லை. அதை ஒவ்வொருவரும் கண்டார்கள். யாக்கோபு, நீங்க யோசித்து பாருங்க, பிதாக்களின் தலைமுறையிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற 4 பேரிலே யாக்கோபு ஆசீர்வாதத்தை கண்டானான்னு கேட்டா, எப்ராயிம் மனாசேயை தன் காலின் கீழ் நிறுத்தி அந்த 2 கால்களுக்கு நடுவில் இருந்த பிள்ளைகளை பார்த்து கைகளை மாற்றி வைத்து ஆசீர்வதித்தான். கைகளை எப்படி மாற்றி வைத்தானா? இப்படி வைத்து ஆசீர்வதித்தான். அவன் அதில் எதை கண்டான் என்றால், அங்கே சிலுவையை கண்டான். ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சிலுவையின் மூலமாகவே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவன் கண்டது மாத்திரமல்ல, தன் பிள்ளைகள் 12 பேரையும் வரிசையாய் நிறுத்தி தன் மரண காலத்துக்கு முன்பாக ஆசீர்வதிக்கும் போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? யூதாவே, நீ பாலசிங்கம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யார் என்றால், யாக்கோபிலே அவர் பாலசிங்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிங்கம் தானா? சிங்கம் தானா? அவர் சிங்கம் தானா? அவர் சிங்கமா? நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையிலே இப்போ எழும்பி எங்களை உட்கார வச்சு, அப்படியா, எனக்கு காலாரன்னு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, காலையில் தான் அது தேவ பிரசன்னத்தை அழகாக உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. காலையில் போய் உன்னுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு அதை தாரும் இதை தாரும் அப்படி தாரும் இப்படி தாருன்னு கேட்காதுங்க. காலையில் எழும்பி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி பாருங்க,
அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை பார்க்கிறான். 12 பிள்ளைகளிலே யூதாவிலே அவன் இயேசுவை கண்டான். அவன் சொன்னான் பாருங்க, யூதாவே நீ பாலசிங்கம். சிங்கமா இருந்தாரான்னு கேட்டு பாருங்க. சிங்கமா இருந்தாரா அவரு? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது, இன்னும் எடுத்துக்கொள்ளப்படல. ஆனா யோவான் தரிசனத்திலே இங்க ஏறி வா என்ற சத்தம் கேட்டது. இங்க ஏறி வா என்ற சத்தம் கேட்ட போது ஏறி போனான். அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள், 4 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு 24 மூப்பர்கள் இருந்தார்கள். இப்பொழுது என்ன கவனிங்க, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒருவர் தன் கையிலே ஒரு புஸ்தகத்தை வைத்திருந்தார். அந்த புஸ்தகத்திலே 7 முத்திரைகள் இருந்தது. 7 முத்திரை இருந்தது. அந்த புஸ்தகம் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர் ஒருவன் சொல்லுகிறான், ஜீவன்களில் ஒருவன் சொல்லுகிறான், முத்திரையை, இந்த புஸ்தகத்தை வாங்குவது அதிகாரம் உள்ளவன் யார்? அழுகிறான். இப்பொழுது யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காட்சியை கண்டு அழுகிறான். அழுத போது அழுகையின் ஊடே ஒரு மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், மூப்பனாகிய யோவானே, நீ நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் நமக்காக ஜெயம் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது அங்கே ஒருவர் வந்தார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர். அப்ப சிங்கமா தானே வந்திருக்கணும். எப்படி வந்தார் அவர்? ஆட்டுக்குட்டியா வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கமாய் வந்தும் சாந்தத்தால் என்னை கவர்ந்து கொண்டாரே. யூதா கோத்திர சிங்கமாய் வந்தும் சாந்தத்தால் என்னை கவர்ந்து கொண்டாரே. சாந்தமான ஆட்டுக்குட்டியுடனே, சாந்தமான ஆட்டுக்குட்டியுடனே தங்கியிருப்பேன் சீயோன் மலை நித்தியமாய். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. இவன் பார்த்தது ஆட்டுக்குட்டியை பார்த்தான். ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவை பார்த்தானே ஒழிய சிங்கத்தை பார்க்கல. ஆனால் சொல்லப்பட்டது என்னன்னா, யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் இங்கு உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய ஜனமே, கலக்கம், பயம், அழுகை இவைகளுக்கு ஊடே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அடி அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமா இருக்கிறவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது யாக்கோபிலே அவர் பாலசிங்கம். இரண்டாவது அதே ஆதியாகமம் 9:49-10 இப்படி எழுதுகிறார், சமாதான கர்த்தர் வருமளவும். அப்போ அவர் யார் என்றால் யாக்கோபிலே சமாதான கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அவர் யூதாவின் சிங்கம், அவர் சமாதான கர்த்தர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லும்போது இந்த பாலகனுடைய 5 குணங்கள், 5 குணங்கள் எதெல்லாம்? 5 குணங்கள் எதெல்லாம்?
அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு. 5 குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர் அவர். இந்த கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் சொன்னார் பாருங்க, ஒவ்வொருவரும் பார்க்கிறார்கள். யாக்கோபு அப்படி கண்டான். நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா மோசே அவரை பார்த்தபோது தீர்க்கதரிசியா எனக்கு பின் ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று கண்டார். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி கண்டான், இருளிலே உதிக்கிற வெளிச்சம் என்று கண்டான். மல்கியா தீர்க்கதரிசி நீதியின் சூரியன் என்று கண்டான். கிறிஸ்து யாராயிருந்தார்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபிலே ஓர் நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதலாவது விஷயம் வாசிக்கலாம், நமக்கு வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டேன். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டேன். யாக்கோபிலே ஓர் நட்சத்திரம், அவர் கிழக்கிலே உதித்த நட்சத்திரம். இருள் நிறைந்த ஒரு உலகத்திலே, வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைமையிலே, மரண பயத்தோடு இருந்த ஜனத்தின் நடுவிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. சாஸ்திரிகள் வானத்தை பார்க்கிறார்கள். நீங்க இன்னைக்கும் பாருங்க, 4 மணிக்கு நீங்க வரும்போது வானம் தெளிவாக இருந்தால் 4 இருந்து 4:30 மணி 5 மணிக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் ஒரு நட்சத்திரம் தெரியும். என்னது? விடிவெள்ளி. அது வேற எந்த நேரமும் நீங்க பார்க்க முடியாது. அந்த அதிகாலையில் தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய படைப்புகள் எல்லாம் ஆச்சரியமானது. இங்கே ஒரு நட்சத்திரம் உதித்ததை யார் பார்க்கிறான்னா, இந்த சாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். சாஸ்திரிகள் கண்டபோது அந்த நட்சத்திரத்தை கிழக்கிலே உதித்ததாக கண்டார்கள். ஏன் அது மேற்க உதிக்காம கிழக்கு உதிச்சது? சூரியன் உதிக்கிறது எங்க? கிழக்க. ஏன் மேற்க உதிக்காம கிழக்க உதித்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, திசைகள் 4ம் நல்லா கவனிங்க, திசைகள் 4ம் வடதிசை சீயோன் பர்வதம். அப்படித்தானா? நீங்க கவனித்தீங்கன்னா தெரியும், மேற்கு திசை மனுஷ ஆராதனையினுடைய இடம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கிழக்கு வாசலை வைத்து மேற்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தை வைத்து ஆராதனை ஸ்தலமாக்கினார். அப்ப கிழக்க என்னது அப்படின்னு கேட்டா, அது மனுஷ திசை. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் சபிக்கப்பட்ட போது, சாபத்தை பெற்றுக்கொண்ட போது கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்ணினான். காயின் சபிக்கப்பட்ட போது கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்ணினான். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே நினைத்தவன் கஷ்டப்பட்ட போது கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்ணினான். நாம் அதை வாசிக்கிறோம். கிழக்கு திசை என்பது சபிக்கப்பட்ட ஒரு திசையாக இருந்தது. சாபம், மரணம், பயம். அதான் எபிரேய நிருபக்காரன் இப்படி சொன்னான், வாழ்நாளெல்லாம் மரண பயத்தோடு இருந்தவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். ஆவிக்குரியவர்களே, இந்த கிழக்கு திசையில ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் கவனிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். என்னம்மா? உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ் திசையாரின்
போதகத்தால் நிறைந்து போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து என்னமா பெலிஸ்தரை போல் பெலிஸ்தியரை போல நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. நல்லா கவனிக்கணும். இந்த நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, குறி பார்க்கிறது எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி காலத்தில் கிழக்கத்திய புத்திரருடைய கைகளில் இருந்துச்சான். அப்போ இங்கே யார் இருந்தது? கிழக்க யார் இருந்தது? சொல்லுங்க. கிமு இந்த புஸ்தகம் எழுதப்படும் போது ஏறக்குறைய கிமு 600 700 வைத்துக்கொள்வோம். 700 அல்ல 600. ஏன்னா 535 பாபிலோனிய சிறையிருப்பு. அப்போ அதுக்கு முன்னால இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதினார். நல்லா கவனிங்க. கிழக்கத்திய ஜனங்கள் நாள் பார்த்தார்கள். கிழக்கத்திய ஜனங்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணும்படி அப்படி செய்தார்கள். இப்போ நீங்க கவனிங்க, நம்ம ஊர்ல தான் இந்த பாரம்பரியமான வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனத்துக்கு நடுவில் தான் ஆண்டவர் சாபத்தை கண்டார். நாள் பார்க்கிறவன், குறி பார்க்கிறவன் அவன் தேசத்தை தீட்டுப்படுத்துறானா. நம்ம கல்யாணம் வச்ச உடனே என்ன செய்யறோம்? கல்யாணம் வச்ச உடனே முதல்ல எதை பார்க்கணும்? நாள் பார்க்கணும். நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, குறி பார்த்து நீ செய்வாயானால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உனக்கு வசதியான நாளெல்லாம் கர்த்தர் வருவார். அவருக்கு வசதியான நாளெல்லாம் நம்ம கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இவர் சொன்னா பாருங்க, இருளிலே பயத்தில் இருந்த ஜனங்கள், மரண பயத்திலே கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாது இருக்கிற தேவ ஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயம், நம்முடைய சூழ்நிலைகளை குறித்த பயம், என்ன செய்ய போகிறேன் என்ற பயம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த காலவெளியிலே உங்களுக்காக ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறது. அது கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு போதகர் ஒருவர் திகைப்போடு நடந்த சம்பவங்களால் இருதயத்திலே பாதிக்கப்பட்டு இனி வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி தள்ளாடி ஒரு தெருவிலே நடந்து போய் கொண்டிருந்தாராம். அவர் அந்த தெருவின் கடைசிக்கு போகும்போது அங்கே ஒரு குடிசைக்குள்ளே ஒரு பிள்ளை உட்கார்ந்து, ஒரு சிறுமி 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தாளாம். அவள் சத்தமாய் வாசித்தாள். எப்படி வாசித்தான்னா, 2 நாளாகவும் 33:25 வாசிமா. அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசுவாவை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். 2 நாளாகவும் 33:25 உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை அவள் சத்தமாய் வாசித்தாளாம். ஆவியானவர் அந்த போதகரை நிறுத்தினார். நில்லுனார். ஆவியானவர் நிறுத்திட்டு இப்ப சொன்னாரு, நீ எழுந்து உன் வேலையை செய், நான் உன் கூட இருப்பேன், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பயம் இருந்ததோ, எங்கெல்லாம் கலக்கம் இருந்ததோ, எங்கெல்லாம் மரண இருள் இருந்ததோ, எங்கெல்லாம் வேண்டாத கிரியைகள் இருந்ததோ, அங்கெல்லாவற்றிலேயும் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பயத்தை நீக்கியது. பிரைஸ் தி லார்ட். 2வது விஷயம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து
அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. திட்டமான காலத்தில் வெளிப்பட்ட நட்சத்திரம். முதல்ல சொன்னேன், யாக்கோபில் ஒரு நட்சத்திரம், அது இருளிலே உதித்த நட்சத்திரம். இரண்டாவது, திட்டமான காலத்தில் உதித்த நட்சத்திரம். வேதபாரகர்களை அழைத்தான் ஏரோது. சாஸ்திரிகளுக்கு முன்னால வைத்து இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார். நட்சத்திரம் எப்பொழுது உதித்தது? அது உதித்த காலம் என்ன? ஏன் கேட்டான் தெரியுமா? இவங்க சொன்னாங்க, நாங்கள் யாக்கோபிலே அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை பணிந்து கொள்வதற்காக நடந்து வருகிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இவங்க சொன்னா எப்போ உதித்ததுன்னு கேட்டான், திட்டமா விசாரிச்சான். கண்டிப்பா அது ஒரு காலத்தில் தான் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் வாசிங்க நமக்கு. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கவனிங்க, காலம் நிறைவேறியது. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை வீட்டு வாசலிலே கட்டி வைக்க வேண்டும். என்ன கவனிங்க, வீட்டு வாசலிலே கட்டி வைக்க வேண்டும். 4 நாட்கள் அந்த தலைவன், அந்த குடும்ப தலைவன் அந்த ஆட்டுக்குட்டியை கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்கணும்னா, அதுல ஏதாயிலும் குறை இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். 4 நாட்களுக்கு பிறகுதான் அது சாக வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டாரே, அவர் சாதாரணமானவர் அல்ல. 4000 வருஷங்கள் பிதாவினாலே சோதிக்கப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படித்தானா? ஒரு நாள் தேவனுடைய பார்வையில் எத்தனை வருஷமா? 1000 வருஷம். 4000 வருஷம் அவரை அவர் சோதித்தார். 4000 வருஷம் நிறைவேறின போது இயேசு பூமிக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நீங்க மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 14 தலைமுறைகளாய் எண்ணப்படுகிறது. ஏன் எண்ணப்பட்டுச்சுன்னா, இந்த காலங்கள் நிறைவேறுவதை பரலோகம் கண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு வராதிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இயேசு வராதிருந்தால் எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு சொன்னேன், இயேசு வராதிருந்தால், இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வராதிருந்தால் நாம எப்படி இருந்திருப்போம்? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இயேசு என்ற ஒருவரை நாம் அறியாதிருந்திருந்தோமானால், அல்லது நம்முடைய பிதாக்கள் அறியாமல் இருந்திருந்தார்களானால் நாம் இப்படி இருந்திருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்படித்தானா? அல்லேலூயா. சுவிசேஷத்தை கொண்டு வந்த மிஷனரிகள் சுவிசேஷம் சொன்னது மாத்திரமல்ல, நம்முடைய தரத்தை உயர்த்தி விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இன்றைக்கும் தர்மபுரி, ஆற்காடு, வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு போய் பாருங்க. சேலம், கிருஷ்ணகிரி, சேலத்தை விட கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களுக்கு நீங்கள் போய் பாருங்க. அந்த மாவட்டங்களில் திருவண்ணாமலை, இப்போ அது என்ன ஒரு இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா இன்னும் சரியா வேஷ்டி உடுத்த தெரியாது. ஏன் அப்படி இருக்கிறான்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை. கிறிஸ்து அறிவிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஆட்களை பாருங்க, நம்ம சபையில் தான் கோட்டு போடாமல் உட்காந்துருக்கீங்க. மற்றபடி நீங்கள் சபைகளில் போய் பாருங்க, உள்ள ஒரு கோட்டு, வெளியே ஒரு கோட்டு, மேல் கோட்டு, கீழ் கோட்டுலாம் போட்டு எப்படி இருப்பான்னா ஏதோ அமெரிக்காவிலேருந்து இறங்கினவ மாதிரி இருப்பான். இப்போ இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? இயேசு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்காவிட்டால் ஒரு ஆராதனையில், இது அநேக நேரங்கள் நான் சொன்னது உண்டு,
ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு ஒரு போதகர் போகிறார். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் இருந்ததுனாலே தன் அறையில் உட்கார்ந்து தூங்கிவிட்டார். அவர் தூங்கும் போது ஒரு சின்ன கேள்வி, கிறிஸ்து பிறக்காதிருந்தால், கிறிஸ்து பிறக்காதிருந்தால் நட்சத்திரம் இல்லை. இது இங்கிலாந்திலே நடந்த ஒரு காரியமாக அவர் எழுதுகிறார். அந்த போதகர் ஒரு சொப்பனம் கண்டார். கிறிஸ்து பிறக்காதனாலே நட்சத்திரம் இல்லை, குடில் இல்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை, எத்தனையோ விஷயங்கள் இல்லை. இப்பொழுது ஒரு பையன் ஓடி வந்து என் தாய்க்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவர் நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி இங்கே புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும்படி அவர் திருப்புகிறார். மத்தேயு சுவிசேஷத்தை காணவில்லை. மத்தேயு சுவிசேஷம் இயேசு வரலன்னா மத்தேயு சுவிசேஷம் கிடையாது. மல்கியாவோடு வேத புஸ்தகம் நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது இவர் யோசிக்கிறார், ஐயோ இயேசு வராதிருந்தால் நான் எப்படி ஜெபிக்க முடியும்? ஜெபிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ஆலயத்திலே வாசலிலே நின்று பக்தரே வாரும் என்ற பாடலை அவன் பாடினானா. கொயர் பாடுகிறது. படக்குன்னு முழித்து பார்த்தார், ஐயோ நம்ம தூங்கிட்டோமே. இயேசு வந்ததுனால கிறிஸ்மஸ் ஆராதனை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்ததுனாலே உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமான காலங்கள் உண்டு. இயேசு வந்ததுனாலே 27 புஸ்தகங்கள் நமக்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 சுவிசேஷமும் ஒரு நாற்காலி, ஒரு மேசையினுடைய 4 கால்கள். நாற்காலியினுடைய 4 கால்கள் எதென்றால் 4 சுவிசேஷங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களை தேவன் எதற்கு வைத்தார் என்றால், நீ நிற்க வேண்டுமானால் இந்த சுவிசேஷத்தை வாசித்து பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யாக்கோபிலே அவர் நட்சத்திரம், இருளிலே உதித்த நட்சத்திரம், காலங்களுக்கு திட்டமான காலத்திலே வந்த நட்சத்திரம். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் செல்லும் நட்சத்திரம். யாரெல்லாம் கர்த்தரை ரட்சித்தார்னு சொல்லுங்கள்லாம் கரை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என்றைக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படி ரட்சிப்பு இல்லையோ, கரை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாச்சு? பால்கனியில் இருக்கிறவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மேன்மையானது. ஹல்லேலூயா. ஆக பிறந்தார் இயேசு. என்ற வாழ்க்கையில் என்றைக்கு பிறந்தாரோ, என்றைக்கு உதித்தாரோ, அன்று முதல் எனக்கு அவர் முன் செல்லுகிறார். எப்படி முன் சென்றாரா? பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் என்ன செய்துச்சான்? முன் சென்றது. இந்த காலவெளியிலே உட்கார்ந்திருக்கிற தேவ ஜனமே, இருளின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை அழைத்தவர், இருளின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தவர், அந்தகாரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தவர் உங்களுக்கு முன்னால போய்கிட்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் ஆராதனையிலேயும் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, முன் செல்லுகிறார். ஈஸ்டர் ஆராதனையிலே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலேயும் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த கால ஆராதனையிலே தேவனுடைய ஜனமே, எனக்கு முன்னால எல்லாம் இருளாக இருக்கிறது எண்ணுவாயானால் இந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்னால நான் போய்கிட்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேடினார்கள், இருளிலே நட்சத்திரத்தை தேடினார்கள். தேடின அவர்களுக்கு அவர் முன் சென்றார். ஆராதிக்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள், அவர்களுக்கு தேவன் முன் சென்றார். அவருடைய சூழ்நிலைகளில் இருக்க வந்த போது அவன் நினைச்சான், எல்லாம் மனுஷன் நினைக்கிற மாதிரி தான் நினைச்சான்.
ஒரு 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 ராஜான்னு சொன்னால் எங்கே தான் பிறப்பார்? ராஜான்னா எங்கே பிறப்பார்? அரண்மனையில் பிறப்பார். இந்த குட் நியூஸ் காஸ்பல் நம்ம கையில் இருக்கிற 4 வேத புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் உள்ள 4 புஸ்தகத்துக்கு மட்டும் காஸ்பல்னு சொல்லப்படுது. ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், காஸ்பல் அல்லது நற்செய்தி என்றால் என்ன அப்படின்னா, ரோம சாம்ராஜ்யத்திலே ரோம அரசனுக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த பிறந்த செய்தியை அந்த தேசத்தின் கடைசி குடிமகன் வரைக்கும் பறையடித்து சொல்லப்பட வேண்டும். என்ன சொல்லப்பட வேண்டும்னா, நமக்கு ஒரு இளவரசர் பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த இளவரசர் பிறந்த செய்திக்கு தான் காஸ்பல், குட் நியூஸ், நற்செய்தி என்று சொல்லப்பட்டது. அந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த 4 சுவிசேஷங்களும், நற்செய்தி புஸ்தகங்கள். அப்படின்னா என்ன? உலகத்தின் கடைகோடியில் இருக்கிற மனுஷனுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்பட வேண்டும். என்ன வார்த்தைன்னா, உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தூரத்தில் இருந்தார், ஆனால் நமக்கு அவர் முன் செல்லுகிறார். அவர் உயரத்தில் இருந்தார், அவர் நமக்காக இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், தம்மை தாமே. இன்னைக்கு நம்மளால முடியுதா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துமஸ் ஆராதிக்கிறோம், இறங்குதா? நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி உன் கட்டையில் வச்சா கூட உனக்கு என்ன செய்யாது? கட்டையில் வச்சா கூட வேகாது. நான் போன வாரம் சொன்னேன், கட்டையில் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், இந்த கட்டை வேகாது. ஏன்னா வைராக்கியம். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நான் யார் தெரியுமான்னு சொல்லியிருந்தார்னா நம்ம ஒவ்வொருத்தரும் மீட்கப்பட்டிருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு தெருவில், ஏதோ ஒரு கிராமத்தில் ஆங்காங்க இருந்திருப்போம். இயேசு என்ற ரட்சிப்பு நமக்கு வந்ததுனால தான் நாம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, ரோமாபுரியிலே ஒரு அரண்மனை. அந்த அரண்மனைக்கு ஒருவன் சித்திரம் தீர்த்தானா. 1614 வருஷம் ஒரு அழகிய வரைபடம், அழகான டிராயிங் ஒன்று வரைந்து அதை கொண்டு போய் அந்த அரண்மனையில உயரமான ஸ்தலத்திலே மாட்டினானா. மாட்டினவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அரண்மனைக்குள்ளே வருகிறவர்கள் எல்லாரும் அந்த உயரத்தில் இருந்த அந்த ஓவியத்தை பார்க்க முடியவில்லை. வரைந்தவனுக்கு மிகப்பெரிய வருத்தம். கூட இருந்தவன் சொன்னான், ஒரு காரியம் செய்வோம், அது அங்கே மாட்டப்பட்டிருக்கிறது அல்லவா, அதற்கு நேர் கீழே ஒரு கண்ணாடியை வைப்போம் என்று சொல்லி ஒரு பெரிய கண்ணாடியை தரையில் வைத்தானா. இப்பொழுது மேலே இருக்கிற அந்த உருவம், அந்த பிம்பம் எதிலே தெரிந்தது என்றால் அந்த கண்ணாடியில் தெரிந்தது. நீ கவனிங்க, அவர் மேலே இருந்தார்னு சொல்லாம அவருடைய பிம்பம் எங்கே வந்தது என்றால் பூமிக்கு வந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது போல, கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது போல நீங்களும் நானும் சிலுவை வரைக்கும், மரணம் வரைக்கும் நம்மை தாழ்த்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நீ புசிக்கிறதும் குடிக்கிறதுமா இருந்தால் அதை இந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறவர்களும் புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தணும். நீ உன்னை தாழ்த்தாத பட்சத்தில் ஆசீர்வாதம் வராது. நீங்கள் உங்களை தாழ்த்தாத பட்சத்தில் மேன்மை இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் முதலாவது காரியம், இருளிலே பிரகாசித்த
அந்த நட்சத்திரம், திட்டமான காலத்திலே வெளிப்பட்ட அந்த நட்சத்திரம், முன் செல்லும் நட்சத்திரம். நான்காவது காரியம், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், 8வது வசனம், 11வது வசனம் வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். நானும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் அனுப்பினான். வாசிமா. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பணிந்து கொண்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது கிறிஸ்துவை கண்டவன் எவனும் கர்த்தரை ஆராதிப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை பார்த்த எவனும் கர்த்தரை ஆராதிப்பான். அவன் சொன்னா பாருங்க, சாஸ்திரிகள் சொன்ன முதல் வார்த்தை என்ன? மத்தேயு 2:2 நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்படின்னா பணிந்து கொள்ளுதல் என்பது ஆராதனை. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு இந்த 52 வாரத்தில் 2025 52 வாரமும் நான் கர்த்தரை ஆராதித்தேன்னு சொல்றவங்க கரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நிறைய கருத்தை காணல. எங்க போனங்க? என்ன நடந்துச்சு? உன்னுடைய முடியாமையில கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பணிந்து கொண்டார்கள். அடுத்தால சொல்றான் பாருங்க, பொன்னையும் தூபோர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் அதை ருசித்திருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து பாரு. கர்த்தர் ஒருவனுக்கும் சொல்லுங்க, ஒருவனுக்கும் கடன்பட்டவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ இந்த நாளில் நிறைய பேருக்கு துணி வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு ஈவாய் கொடுத்தவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்யணும். ஏன்னா வருஷத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் நினைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீ தியாகம் பண்ண வேண்டும். ஒரு ஆராதனை என்பது பணிந்து கொள்ளுதல். ஆராதனை என்பது நம்மை சாஷ்டாங்கமாய் கையை ஏன் உயர்த்துறோம்? இப்படி கையை ஏன் உயர்த்துறோம்? நீங்க பைபிள் இப்படி சொல்லுது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற சங்கீதம் 133 நாம் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஊழியக்காரரே அவருடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. கையை உயர்த்திட்டா, இப்போ சுட்டுக்கிட்டே வாரான்னு வைங்களேன், சுட்டுக்கிட்டே வரும்போது கையை உயர்த்திட்டா அவன் சுட மாட்டான். ஏன்னா நான் சாஷ்டாங்கமா என்ன செய்கிறேன்? சரணடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆராதிச்சியா? நீங்க என்னைக்காவது கர்த்தரை கண்டிருந்தா? நான் இந்த ஆயுசு நாட்களில் விபத்துக்குள்ளானவன், பலகீனப்பட்டவன். ஆனால் நான் பலகீனப்பட்டு ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்களில் கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் பலகீனத்தில் கூட நான் கர்த்தரை ஆராதித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 48 வருஷங்கள் கிறிஸ்துவை சுமந்திருக்கிறேன். 48 வருஷங்கள் கிறிஸ்துவை பிரசங்கித்திருக்கிறேன். 48 வருஷங்களிலே நான் ஒவ்வொரு புது வருட ஆராதனை நினைப்பேன். 52 ஆராதனைகளிலேயும் நான் இருந்தேனா கர்த்தரை ஆராதிக்கும்படி என் கண்கள் அவரை கண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீ ஆராதிக்கிற தேவன் கல்லும் மண்ணும் அல்ல, கையின் சித்திரம் அல்ல,
எவனோ உண்டாக்கின தெய்வம் அல்ல, ஏதோ பிசாசு அல்ல. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை மீட்டு கொண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணார கண்டேன் ரட்சண்யத்தை, காலா காலமாக காத்திருந்தேன். கண்ணார கண்டேன் ரட்சண்யத்தை, காலா காலமாக காத்திருந்தேன் என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நம் இயேசுவை வாழ்த்திய கண்டடைந்தான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகிலே வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகிலே வந்துதித்தார். ஒரு சாதாரண விஷயம், இந்த கிறிஸ்மஸ்னு சொன்னா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு கூட தூங்குற விசுவாசிகள் இருக்கிறாங்க. நம்ம சபையில் ஆராதிக்க கூடாது, கிறிஸ்மஸ் ஆராதிக்க போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருந்தாங்க. இருக்கட்டும், பரவாயில்லை. புசித்தாலும் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாமல் இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாமல் இருக்கிறான். ஆனால் சோம்பேறியா இருந்தால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். சாஷ்டாங்கமாய் விழுந்து ஒரு தென் துருவத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழு போய் கொண்டிருக்கிறது. அந்த குழு அண்டார்டிக் கடலிலே போய் கொண்டிருந்த போது உறைந்த பனியிலே புயல் ஆரம்பித்து விட்டது. ஆகாரம் புசிப்பதற்கு ஆகாரம் செய்ய முடியவில்லை. அந்த குழுவிலே இருந்தவர்கள் கொஞ்சம் பிஸ்கட் மட்டும் வைத்திருந்தார்களாம். அதிலே ஒரு இளைஞன், அவன் பலகீனப்பட்டவன். அந்த பலகீனப்பட்டவன் புசிப்பதற்கு ஆகாரம் குறைவாக இருக்கிறது. பிஸ்கட் பாக்கெட் கூட அவன்கிட்ட இல்லை. அந்த புயல் நீங்கி அவர்கள் அந்த சொந்த, அதாவது அவங்க லக்கை அடையும் போதுதான் ஆகாரம் புசிக்க முடியும். எல்லாரும் படுத்திருக்கிறார்கள். புயல் வீசி கொண்டிருக்கிறது. ஒரு வாலிபன் எழும்பி, ஒரு மனிதன் எழும்பி தன் கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை அந்த இளைஞனுடைய பக்கெட்டுக்குள்ளே போட்டானா. குழு தலைவன் அவனை பார்க்கிறான். இவன் சாப்பிடாம இவனுடைய ஆகாரத்தை அடுத்தவனுக்கு போடுகிறான் என்று சொன்ன போது அவன் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அவன் நினைத்தானாம், கிறிஸ்து நமக்காக தியாகம் பண்ணினதுனாலே தானே நாம் இன்றைக்கு நன்றாயிருக்கிறோம். இந்த மனுஷன் தன்னுடைய ஆகாரத்தை தியாகம் பண்ணுகிறதை அவன் மேன்மையாக எண்ணினானா. நம்ம நினைச்சு பாருங்க, கர்த்தருக்காக நீ செய்தவைகள் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ முதலாவது யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம், அது இருளிலே பிரகாசிக்கிற நட்சத்திரம். திட்டமான காலத்தில் உதித்த நட்சத்திரம், முன் செல்கிற நட்சத்திரம், ஆராதிக்க வைத்த நட்சத்திரம். ஐந்தாவது காரியம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷப்படுத்தின நட்சத்திரம். இயேசுவை கண்டவர்கள் எல்லாருமே சந்தோஷமாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை கண்டதுனால சந்தோஷப்பட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்ரெடிஷனல், பாரம்பரியமாக நான் வந்துட்டேன்னு சொல்கிறவங்க எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் இயேசுவை கண்டேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை கண்டவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அந்த பிள்ளையை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த உலகத்தில் சந்தோஷம் உண்டாக்குற ஒரே ஒரு நபர் கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படி நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல.
உலகம் எப்படி கொடுக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிற காலத்தில் யோசித்து பாருங்கள். சினிமாவுக்கு அந்த நாளில் 3 மணி நேரம், இப்போ 2.5 மணி நேரம். இப்போ 3 மணி நேரம் சினிமா தேட்டரில் இருந்துட்டு வெளியே வரும்போது போகும்போது சந்தோஷமாக போவான். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஈயாடாது, அப்படி வருவாங்க. இந்த ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை. ஆராதனைக்கு வரும்போது துக்கத்தோடு வருவான், எழும்பி போகும்போது சமாதானத்தோடு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போனவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் பெரியது. வேதம் சொல்லுகிறது, புசிப்பு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சந்தோஷம் நம்மில் நிறைவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனம், நீங்கள் யாரை எடுத்துக்காங்க? ஜெர்மனியிலே ஹிட்லர் என்பவர் ஆட்சி செய்தார். நாசிக் கொள்கைன்னு ஒரு கொள்கை. யூதர்களில் லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவித்தவன் அவன். அவனுடைய மனைவி பிரசவிக்கும்படி ஒரு ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டாள். அந்த ஆஸ்பத்திரி ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் பண்ணப்பட்ட போது அவ சொன்ன ஒவ்வொரு அறையிலும் இயேசு கிறிஸ்துடைய படம் இருந்ததாம். அவ சொன்னா, இந்த படத்தை ரிமூவ் பண்ணுங்க, எடுத்து விடுங்கள். ஏனென்றால் என் குழந்தை பிறக்கும் போது என் குழந்தை பிறந்து அந்த படத்தை பார்க்கக்கூடாது, அந்த மனிதனை பார்க்கக்கூடாது. அப்போ அவங்க சொன்னாங்களா, இந்த நிர்வாகமே அந்த மனுஷனுக்குரியது தான், இயேசுநாதர் இல்லாமல் இந்த நிர்வாகம் இல்லை, ஆகையினால படத்தை எடுக்க முடியாதுட்டாங்களாம். அவளுக்கு பிரசவமானது. ஆனால் ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்தது. கண்ணு 2 குருடா போச்சு. அந்த பிள்ளை அந்த ஆண்டவரை என்ன செய்யலை, பார்க்க முடியலை. நீ எப்படி விரும்புகிற அப்படின்னு கேட்டா சந்தோஷப்படுகிறாயா? நீ சந்தோஷமா இருந்து பார். இந்த கிறிஸ்துவை சந்தோஷப்படுகிற எல்லாரும் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரண சந்தோஷம், பூரண சமாதானம். கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லும் போதே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள். இதை அறிவித்தவர்கள் ஏராளம் பேர், இதை கொண்டு போனவர்கள் ஏராளம் பேர். நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. தலைகளை தாழ்த்தி கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல, பரநாபியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல, பரநா. எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். பரநாபியில் மகிழ்வோம். பிறந்தா
தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமான ஒன்று. உங்க வாழ்க்கையிலே இருளான பகுதி இருக்கிறதா? கலக்கம், பயம், இல்லாமை, நெருக்கடிகள் இருக்கிறதா? கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே உதித்திருக்கிறார் நட்சத்திரமாய். நம்பிக்கையோடு இருங்கள். அவர் உங்களுக்கு முன் செல்வார். அவர் உங்களுக்கு முன் செல்வார். நீங்கள் அவரை பணிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் ஏராளம் ஜனங்கள் கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள். பணிந்து கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த காலவெளியிலே ஆவியானவர் நமது நடுவிலே அசைவாடுவாராக. நம்முடைய குடும்பங்களில் உள்ள கசப்புகள், நம்முடைய குடும்பங்களில் உள்ள வைராக்கியங்கள், நம்முடைய குடும்பங்களில் உள்ள தேவையில்லாத சூழ்நிலைகள் விலகி போவதாக. தேவன் தம்முடைய கிருபையை ஒவ்வொருவரிலும் விளங்க பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போம். கீர்த்தி சார் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தாழ்த்தி வெறுமையாக்கி முடிய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஏற்ற காலத்திலே கர்த்தாவே இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக பிறந்து எல்லா மனுமக்களையும் சந்தோஷத்தில் நிரப்பும்படியாக எங்கள் மத்தியிலே கடந்து வந்த எங்கள் தேவகுமாரனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் திட்டமாக விசாரித்து கர்த்தாவே கர்த்தாவே நீர் தேவகுமாரன் என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிந்து கர்த்தாவே எங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிற தேவன் என்று தீர்க்கமாக உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இந்த காலை வேளையில கூட மறுபடியும் ஒரு விசை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே கர்த்தாவே புதிய சிருஷ்டிகளாக கர்த்தாவே புது ஜீவன்களாக இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய பிரதிபலிக்கின்றவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தாவே நீ தந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் நீர் பிறந்தீர் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாக எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழுவி வரும்படியாக இயேசு என் உள்ளத்தில் பிறந்தார், நான் இயேசுவின் பிள்ளை என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். We wish you a Merry Christmas
Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒருவர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன். தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.